அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மகா சௌபாக்கியவதி யோகம் இது பெண்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது. அதாவது பெண்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மகா சௌபாக்கியவதி யோகம் எப்படி இருக்கும், அதற்கான கிரக நிலைகள் என்ன, தசாபுத்திகள் என்ன, மகா சௌபாக்கியவதி உடைய ஜாதகத்தில் உள்ள பெண் எப்படி வாழ்வார், அதாவது தீர்க்க சுமங்கலியுடன் அதாவது சஷ்டி பூர்த்தி வரைக்கும் எல்லா, அதாவது நல்ல கணவர் அமைய பெற்று நல்ல குழந்தைகள் அமைய பெற்று அந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்து அது பேர குழந்தைகளும் நல்ல நிலைக்கு வரும் அளவிற்கு, அதாவது சஷ்டி பூர்த்தி செய்யும் அளவிற்கு வாழ்க்கையிலே 16 வகையான செல்வங்களுடன் ஒரு குடும்பம், ஒரு பெரிய கூட்டு குடும்ப அளவுக்கு அந்த குடும்பம் வளர்ந்து 16 வகையான செல்வங்களுடனும் மன நிறைவுடனும் சகல சௌபாக்கியங்களுடனும் செல்வ வளத்துடனும் எந்த குறையும் இல்லாமல் வாழ வைக்கக்கூடிய இந்த சௌபாக்கியவதி யோகம் பெண்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது, முதல் தரமான யோகம் எப்படி இருக்க வேண்டும், அந்த யோகமுடைய ஜாதகத்துடைய அமைப்பு என்ன, கிரக நிலைகள் என்ன, தசாபுத்திகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம். இந்த 7ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருக்கிறது. இந்த 7ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருந்து 6ஆம் அதிபதி, லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 7ஆம் இடம் அல்லது 12ஆம் இடத்தில் இருந்து இந்த 7ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் நவாம்சத்தில் சேர்ந்து இருப்பது. நவாம்ச ராசி சக்கரம் ஒன்று இருக்கும், நவாம்ச சக்கரம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த நவாம்சத்தில் இந்த 7ஆம் அதிபதியும் அல்லது 12ஆம் அதிபதியும் சேர்ந்து இருப்பது. அதாவது ஜென்ம லக்னத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதி லக்னத்திலேயே இருப்பது, லக்னத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடம் அல்லது 12ஆம் இடத்திலே இருந்து இந்த 7ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் நவாம்சத்திலே ஒன்றாக சேர்ந்து இருப்பது இந்த சௌபாக்கியவதி யோகத்தை கொடுக்கும். அதாவது கடைசி வரை தீர்க்க சுமங்கலியாகவும் சகல சௌபாக்கியங்களுடனும் கற்புக்கரசியாகவும் குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு குடும்ப தலைவியாகவும் வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே ராசி லக்னம் இரட்டைப்படை ராசிகளே அமைவது, பெண் ராசிகளே அமைவது. பெண் ராசி என்னன்னா ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இது போன்ற இரட்டை ராசிகள் 6 ராசி இருக்கு இல்லையா, இந்த இரட்டை ராசிகள் பெண் ராசிகளிலே ராசியும் இருக்க வேண்டும், லக்னமும் அதாக இருக்க வேண்டும். அதுவும் ஒரு பெண் தீர்க்க சுமங்கலியாகவும் நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடிய செல்வ வளத்துடனும் வாழக்கூடிய யோகமாக சௌபாக்கியவதி யோகமாக அமையும். அடுத்ததாக இரவில் பிறந்த பெண்களுக்கு லக்னம், லக்னாதிபதி சந்திரன், அதாவது விதி மதி கதி, இந்த 3மே இரட்டைப்படை ராசிகளில் அமைவது. அதாவது இப்போ ஒருத்தர் துலா லக்னம் துலா லக்னம்னா அது ஆண் ராசியாக போயிட்டுடும். இப்போ விருச்சக லக்னம் அது இரட்டைப்படை ராசி. சந்திரன் என்றது ரிஷப ராசின்னு வச்சுக்கோங்க. சந்திரன் ரிஷப ராசின்னா அதுவும் இரட்டைப்படை ராசி. இந்த விருச்சக லக்னாதிபதி போய் ஒரு ராசியில் இருக்கும் பார்த்தீங்களா, அது போய் இப்போ கடகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3மே இரட்டைப்படை ராசி, 3மே பெண் ராசி. இரவில் பிறந்தவர்களுக்கு இப்படி அமையும் பொழுது இதுவும் மகா சௌபாக்கியவதி யோகம், அதாவது மிகப்பெரிய ராஜயோகம், குடும்பத்திற்கு ராஜயோகத்தை, அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திருமணத்திற்கு பிறகு ஒன்றுமே இல்லாதவங்க இந்த பொண்ணு போன உடனே அந்த குடும்பம் வளர்ச்சி, அதாவது அசுர வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பு கொடுக்கும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த விதி மதி கதி, அதாவது லக்னம், லக்னாதிபதி சந்திரன், இந்த 3ம் இப்போ ரிஷப லக்னம்னு வச்சுங்க. ரிஷப லக்னத்துடைய அதிபதி, ரிஷப லக்னமே இரட்டைப்படை ராசி, பெண் ராசி தான். இந்த ரிஷப லக்னத்துடைய அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். இந்த சுக்கிரனால் இந்த ரிஷபம் பார்க்கப்படுவது. சுக்கிரன் 7வது பார்வையாக இந்த ரிஷப லக்னத்தை பார்வையிடுது. அதாவது இந்த விதி மதி கதி 3 இருக்காங்க இல்லையா, அது இரட்டைப்படை ராசியாக இருந்து அவர்களுடைய அதிபதி அந்த ராசியை பார்வையிடுவது. இப்போ ரிஷப லக்னம்னா இந்த லக்னாதிபதி சுக்கிரன் அந்த ரிஷபத்தை பார்ப்பது. அடுத்ததாக இப்போ கடகராசி சந்திரன் என்றது, இந்த சந்திரன் என்றது, அப்போ சந்திரன் அங்கேயே இருக்காரு, அதுவும் யோகம் தான், பார்வையிட்டாலும் சந்திரன் அங்கேயே இருக்காரு. இப்போ வேற ராசி கன்னிராசி எடுத்துக்குவோம். கன்னிராசியில் சந்திரன் இருக்காரு அப்படின்னா இந்த கன்னிராசிக்கு உடைய புதன் தன்னுடைய பார்வையாக அந்த கன்னியையே பார்ப்பது. அடுத்தது இந்த ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன் ஒரு ராசியில் இருப்பார் இல்லையா, அவர் இப்போ போய் கும்பத்தில் இருக்காரு, இல்லை மகரத்தில் இருக்காரு.
மகரத்தில் இருக்காரு. இந்த சனி இந்த மகரத்தை பார்வையிடுவது. ஆக விதி, அதாவது லக்னம், சந்திரன் நின்றது, லக்னாதிபதி நின்றது, இந்த மூன்றையும் அவர்களுடைய ராசியின் அதிபதியை பார்வையிடுவதும் இந்த மகா சௌபாக்கியவதி யோகம், அதாவது மிகப்பெரிய ராஜ யோகத்தை தரக்கூடிய, திருமணத்திற்கு பிறகு குடும்ப வளர்ச்சியை, குடும்பம் கடைசி வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா வளங்களையும் பெற்று சஷ்டி பூர்த்தி வரை வாழ்ந்து பேரம்பத்திகள்லாம் எடுத்து கொள்ளு பாட்டி வரைக்கும் எடுத்து எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்வாழ்வு வாழக்கூடிய அமைப்பாக கொடுக்கிறது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த பெண்களுடைய ஜாதகத்திலே இந்த 1, 5, 9 சுபகிரகம் இருப்பது. சுபகிரகம் யாரு? குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், இது போன்ற கிரகங்கள் வலுவாக இருப்பது. அதாவது லக்னம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், இந்த 3 இடங்களிலும் இருப்பது. பாவருடைய தொடர்பு இல்லாமல், பாவருடைய சேர்க்கை இல்லாமல், பாவருடைய பார்வை இல்லாமல், அதாவது சனி ராகு கேதுவுடைய பார்வை சேர்க்கை இல்லாமல் இருப்பது. இருந்த அவர்களுடைய தசாபுத்தியும் நடைபெறுவது மிகவும் இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாக பெண்களுக்கு லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பெண்களுடைய ஜாதகத்தில் எப்போவுமே 9ஆம் இடம் வலுவடை வேண்டும். அந்த பெண் மிகப்பெரிய ராஜயோகம், அதாவது திருமணத்திற்கு பிறகு அந்த பெண் அந்த குடும்பத்திற்கு ராஜயோகத்தை அளிக்கக்கூடியதாக அந்த ஜாதகம் அமையும். 9ஆம் இடம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். லக்னத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். மூலத்திரிகோணம்னு ஒன்று இருக்குது, அதுவும் வலுவான நிலை தான். அப்போ அந்த 9ஆம் அதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணத்தில் வலுவாக இருக்கக்கூடிய பெண் கண்டிப்பாக கற்புக்கரசியாகவும் அந்த குடும்பத்தை வழிநடத்துபவராகவும் அந்த குடும்பத்திற்கு இவரால் யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக ஒருவருக்கு மகர லக்கணமாக இருக்குது. இந்த மகர லக்கணமாக இருந்து சந்திரன் கடைசி நவாம்சத்தில் இருப்பது. நவாம்ச சக்கரம் இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு ராசி சக்கரத்தில் மகர லக்கணம், நவாம்சத்தில் சந்திரன் கடைசி நவாம்சத்தில் இருப்பது. கடைசி நவாம்சத்தில் இருக்கணும்னா எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கணும்? சூரியனோட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். அடுத்ததாக ராகுவுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம். அடுத்ததுக்கு புதனுடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். ஆக சூரியனுடைய நட்சத்திரம் 3, ராகுவுடைய நட்சத்திரம் 3, புதனுடைய நட்சத்திரம் 3. இந்த 9 நட்சத்திரங்களிலே சந்திரன் இருக்க வேண்டும் கடைசி நவாம்சத்தில் இருக்கணும்னா. அப்போ மகர லக்கணமாகி இந்த 9 நட்சத்திரங்களிலே சந்திரன் இருந்து இந்த சந்திரனை லக்னத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதி பார்வையுடன் இருக்கும் ஜாதகி மிகப்பெரிய ராஜயோகம் உடையவள். அவளால் அந்த குடும்பம் செல்வம் செழிக்கும். நல்ல புத்திரர்கள் பிறந்து அந்த புத்திரர்களால் குடும்பம் பெயரும் புகழும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த பெண்ணாலும் அந்த குடும்பத்திற்கு பெயர் புகழ் இருக்கும். கணவர் ஒன்றுமே இல்லாதவர் இருந்தாலும் இந்த பெண் திருமணம் ஆன பிறகு அந்த குடும்பம் அசுர வளர்ச்சி பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் வாழக்கூடிய அமைப்பாக இந்த மகா சௌபாக்கியவதி யோகம் அமையப்பெறும். ஆக இந்த மகா சௌபாக்கியவதி யோகம், இந்த அமைப்புடைய பெண் ஜாதகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.